18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த கூட்டத்துக்கு வராதீங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. காலை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. தலைவர் தளபதிய பாக்கிறதுக்கோசம் நீங்க ரொம்ப நாளை காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிரும். இந்த நாய் நக்கன மூஞ்ச காட்டுறதுக்கு என்ன பில்டப் கொடுக்குது பாத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமலே இருந்துக்கலாம்டா. தமிழக முதலமைச்சராக 2026 தலைவர் தளபதி அவர்கள் வருவார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நல்லதை செய்யறதுக்கு ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா, உஜாலாவை எடுத்து உச்சியில ஊச்சிட்டு இருப்பான் போல. நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு புதுச்சேரி ஆந்திர போய் கண்டமாக போறாராம். இங்க தலைவருடைய முகம், தலைவர் வராருன்னு சொன்னாலே வர்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள். எதுக்காக இந்த நிகழ்வு கலந்துக்கிட்டு வந்தீங்க? லீவ் போட்டு வந்திருக்கீங்க? இல்ல எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான், அதனால வந்தேன். லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். போடா. புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னமாடா நீ? புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது என் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலயும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. பாலா சரக்கா. விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். எனக்கே சிரிப்பா இருக்கு. பாத்து பையன் இப்படி ஊந்து வரணும் வர. வணக்கம்டா புள்ள. டிவி கேல இருந்து இது யாரா? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். கொடுனமா எப்புன்னா அப்புன்னு கொடுனமா. உங்கள் விஜய் உயிர் என்ன வரணும். ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? அவனை போய் புடுற. அது பைத்தியம். பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் பிடிக்கிறாங்க. ரசிகர் மன்றத்துல இருந்தே வருவாங்க, ரசிகர்களே வருவாங்கன்ற. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். கட்சியில இருந்து மட்டும் வரும். அவன் பேனா தான் வந்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஓட்டும் போடும் நாங்க. இப்ப எங்களுக்கு வயசு இல்ல, ஓட்டு போட முடியாது. ப்ரோ இங்க பாரு ப்ரோ, இப்ப இத்தனை வருஷம் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு பாக்குறோம். எங்களுக்கு அவரை பிடிக்கும், அதனால அவருக்கோசம் நாங்க சப்போர்ட்டா நிக்கிறோம் எல்லாரும். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். இவருக்கு ஒரு தடவை குத்து பாருங்க, அவர் என்ன பண்றாரு, மாற்றத்தை உண்டாக்குவாரு. புடுங்குது, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. இந்த ஓட்டு போடுறது அவரு யாருக்கு பிடிக்கலையா, அதுக்கப்புறம் வேற கட்சிக்கு மாத்திங்கன்ற. தற்குறி இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரேஷன் கடையை திறந்து வைத்து தீபாவளிக்கான இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். என்னடா ஆமா ப்ரோ, படிக்கிறோம் ப்ரோ, 12th படிக்கிறோம் ப்ரோ. லீவ் போட்டு வந்துடும் ப்ரோ. ஆமா அவ்வளோ ப்ரோ. விஜய் எங்க உயிர் ப்ரோ. வீர கதைகளை படிங்கடா, சும்மா கூத்தாடி பண்ணுக்கும் சீலகள் ஜோபனுக்கு சுத்தி தெரியாதுங்க. சொல்றதையும் கடமை, கேட்டா கேட்காட்டி நாசமா போங்க. வீட்லயே கேட்டாங்க, என் ஸ்கூல்ல லீவ் போட்டு ஐயப்பருக்கு மாலை போட்டு அங்க போறேன்னாரு. எனக்கு அவரு முக்கியம் இவரு முக்கியம்னு நான் சொல்லிட்டு வீட்டுல அவ்வளவு சண்டை போட்டு போனேன். நான் வரேன். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள்.
விஜய் வந்து என்ன தேவையில்லை அவரு அவர் ஒரு ஆள் அவருக்கு எந்த இந்த ரோட்டை மறைக்கிறீங்க நீங்க அப்ப நான் எங்கதான் போறது இந்த லோக்கல் வீட்டுக்கு சுத்தி போக சொல்றீங்க வீட்டுக்கு என்னதான் இது சார் நான் தெரியாம தான் கேக்குறேன் நடைபாதைங்கிறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார் 4 எருமை மாடுகளுடன் QR கோடை காண்பித்து ஒருவர் உள்ளே செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை பார்க்கலாம். அவதாயா இவ ஆராயா இப்படி கிளம்பிட்டு மைதானத்துல பல இடங்கள்ல காலியான ஒரு சூழல் இருந்தது. அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக தான் தற்பொழுது மற்ற நபர்களுக்கும் அனுமதி வழங்கியிருப்பதாக எல்லாம் தகவல் சொல்லப்படுகிறது. தலைவரே உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். கைஸ் உள்ள சுத்தமா கிரௌடே இல்ல. வெளியே என்ன சொன்னாங்கன்னா உள்ள கிரௌட் ஆனதுனால ஃபுல் ஆனதுனால தான் வந்து ஒரு பாஸுக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க உள்ள வந்து பார்த்தா 2 பாக்ஸ் கூட ஃபுல் ஆகல. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. ஆமா மாப்ள நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரவொலியோட நம்ம நன்றி சொல்லணும். மிகுந்த கரவொலி. என்ன கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா? காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரவொலியோட நம்ம நன்றி சொல்லணும். தவேக தொண்டர்கள் முண்டியடித்ததால் திடலின் நுழைவு வாயிலை மூடி போலீசார் லேசான தடியடி நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏன்டா இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வரவா? இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எங்க அம்மா மேல சத்தியமா என் வீட்டு கக்கூஸ் கழுவாமல் நாறுகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசே பொறுப்பு. தமிழகத்தில் இந்து வெறுப்பு ஆட்சி நடத்துகின்றது. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாஸுக்கு 2 பேர் சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாஸுக்கு வந்து ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும்னு சொல்றாங்க. நாங்க 3 பாஸ் எடுத்துக்கிட்டு 6 பேர் வந்தோம். மீதி 3 பேர் வந்து பார்க்கவே முடியல. சோ இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம், ஒரு பாஸுக்கு வந்து ஒரு ஆள் தான் 2 பேருன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. என்னடா புத்தாட்டது இல்ல அது எதனா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பண்ணுகிறாங்க. ஆனா அப்படிலாம் விஜய் ரசிகர்லாம் இல்ல, எல்லாருமே இப்ப ஒத்துமையா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தல ரசிகர் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து பண்றாங்க. ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்ன்றத எதிர்பார்க்கறாங்க. அங்க பாரானாய ஏன் அஜி சார் போட்டோ வச்சு பிச்சை அடிக்கிறீங்க? ஓட்டு பிச்சை ப்ரோ, ஓட்டு வேணும்ல? ஆமா ப்ரோ, ஓட்டு பிச்சை தான் இது. ஏன் எத்தனை வரீங்க? பா நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றீங்க. சொல்லுங்க, நான் தான் உச்ச நடிகர்னு சொல்றீங்க, நாங்க தான் பெரிய மயிறு, நான் தான் பெரிய கொம்பன்னு சொல்றீங்க. ஏன் அஜி சார் போட்டோ வச்சு பிச்சை அடிக்கிறீங்க? ஏன் அஜி சார் பேனர் வச்சு பிச்சை அடிக்கிறீங்க? ஏன் அஜி சார் கட்டவுட் வச்சு பிச்சை அடிக்கிறீங்க? நீங்க தான் முதலமைச்சர் சொல்றீங்களா? நீங்க உங்க கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன? கைய கடிக்கிறது, கரண்ட் கம்பத்தை பிடிக்கிறது, மரத்துக்கு மரம் தாவறது, இதை விட முக்கியம் லாஜிக்கே இல்லாம பேசுறது. இதுதாங்க எங்க கொள்கை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.